ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயற்கை விவசாயிகளுக்கு ஒரு நல்ல செய்தி கிடச்சிருக்கு. 50,000 வரையும் மானியம் அரசாங்கம் கொடுக்குறாங்க. அது என்ன திட்டம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மத்திய அரசினுடைய பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனா PKVY அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழே விவசாயிகள் இயற்கை முறையில் சாகுபடி செய்ய ஹெக்டேருக்கு 50,000 ரூபா வரை மானியம் பெறலாம். ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து இயற்கை உரங்கள், கரிம பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றையும் நீங்கள் பெறலாம். இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக மத்திய அரசு பல திட்டங்களை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு திட்டம் தான் பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் இயற்கை முறையில் சாகுபடி செய்து நிலத்தினை ரசாயன மருந்துகளின்றி பாதுகாக்க முடியும். இந்த திட்டத்தின் கீழே 3 ஆண்டுகளுக்கு ஹெக்டேருக்கு 50,000 வரையும் நிதியுதவி வழங்கப்படுது. இதில் சுமார் 62% தொகை இயற்கை உரம், கரிம பூச்சிக்கொல்லிகள், மண்புழு உரம் போன்றவற்றை பெற பயன்படுது. இதுவரை மத்திய அரசு 1197 கோடி செலவிட்டு விவசாயிகளுக்கு உதவி புரிஞ்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் தகுதி அப்படின்னு பார்த்தா, விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாக இருக்கணும், குறைந்தது 18 வயதுடையவராக இருக்கணும், சொந்தமாக விவசாய நிலம் வச்சுருக்கணும். இவங்களாம் இதற்கான தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆதார் அட்டை தேவை, குடும்ப அட்டை, முகவரி சான்று, வருமான சான்று, அடையாள சான்று, வங்கி பாஸ்புக் நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் தேவைப்படுது. எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, இயற்கை விவசாய மானியத்துக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க முடியும். பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனா அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்ற முகப்பு பக்கத்துலேயே அப்ளை அப்படிங்கிற விருப்பம் இருக்கும். அதில் கிளிக் செஞ்சு விண்ணப்ப படிவத்தை நீங்கள் நிரப்பலாம். விண்ணப்பத்தில் பெயர், தொலைபேசி எண், முகவரி, மின்னஞ்சல் போன்ற விவரங்களை கேட்கும். அதை நீங்கள் நிரப்பணும். இதற்கு தேவையான ஆவணங்களை நீங்கள் PDFயில் பதிவேற்றம் செய்யணும். அதன் பிறகு சப்மிட் என்பதை கிளிக் செஞ்சால் பதிவு சப்மிட் ஆனோடனே விண்ணப்ப எண் SMS மூலமாக உங்கள் மொபைல் எண்ணுக்கே வரும். அதை நீங்கள் சேமித்து வச்சுக்கணும். இந்த திட்டத்தினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னா, இயற்கை உரம் பயன்பாடு அதிகரிக்கும், நிலத்தின் தன்மை பாதுகாக்கப்படும், விவசாயிகளின் செலவு குறையும், பயிர்களின் தரமும் மேம்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயற்கை விவசாயம் மூலம் ஆரோக்கியமான உணவு மற்றும் நிலைத்த சுற்றுச்சூழலை உருவாக்கலாம். விருப்பமுள்ள விவசாயிகள் இந்த வாய்ப்பை தவற விடாமல் விண்ணப்பித்து ஆதாயம் பெற்றுக்குங்க. நன்றி.